ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ஷவர்மா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு கப்பில் அரைக்கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி கை பொறுக்கிற சூடில் இருந்தால் போதும். இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரைடு ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கலாம். எப்பவுமே வந்து நம்ம ஈஸ்ட் சேர்க்கும்போது சுகரும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸ்ட் வந்து நல்லாவே சூப்பரா ஆக்டிவேட் ஆயி வந்துரும். அதுக்காக தான். ஒரு 15 மினிட்ஸ் நான் அப்படியே வச்சுட்டேன். நல்லா எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆயி வந்திருக்கு பார்த்தீங்களா பொங்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்க கோதுமை மாவுலயும் ட்ரை பண்ணலாம். பட் எக்ஸாக்ட்டா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வேணும் அப்படின்னா மைதால செஞ்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இத கையில ஒரு டைம் நல்லா உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா, நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? ஈஸ்ட் போட்ட தண்ணி, அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் மாய்ஸ்சரா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கையில ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு பெனஞ்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா குத்தி குத்தி பெனஞ்சிட்டீங்க அப்படின்னா, கையில ஒட்டுறது ஸ்டாப் ஆயிடும். நல்லா சாஃப்ட்டா மாவு கிடைக்கும். ஸோ ஷவர்மா அந்த கீழ பேஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்ட்டா கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா போட்டு பெனஞ்சுக்கோங்க. இது கூட இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு நல்லா ஊறட்டும். மாவுல எல்லா பக்கமுமே எண்ணெய் படுற மாரி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா மாவு காயாம நல்லா ஊறி கிடைக்கும் நமக்கு. மாவு ஊற வைக்கும்போது ஒரு பெரிய பவுல்ல ஊற வச்சுக்கோங்க. மாவுக்கு அளவா ஊற வைக்க வேண்டாம். அதே மாரி பவுல்ல சுத்திலும் இந்த மாதிரி எண்ணெய் ஏன் பெரிய பவுல் எடுக்க சொல்றேன் அப்டின்னா, மாவு வந்துட்டு நம்ம ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கறனால நல்லா பொங்கி கிடைக்கும். ஸோ அத நல்லா பெரிய பவுல்ல ஊற வச்சுருங்க. நல்லா மூடி ஊற வச்சுருங்க. இப்போ சிக்கன் ஷவர்மாக்கு சிக்கன் மேரினேட் பண்றதுக்காக நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்ட்ரிப்ஸ் மாரி எடுத்திருக்கேன். நீங்க கட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்ல. இது கூட வந்துட்டு மேரினேட் பண்றதுக்காக ரெடிமேட் மசாலா 65 மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத ஒரு டைம் இது கூட லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க ரெடிமேட் மசாலா தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. மிளகாய் தூள், தயிர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி நீங்க எப்பவுமே போடுற மாதிரி கூட நீங்க அந்த மாரி கூட ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் இத மேரினேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும். எல்லா பக்கமும் அந்த மசாலா தடவி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும் நம்ம மத்த ப்ரிப்பரேஷன் செய்ற வரைக்கும். இப்போ இதுக்கு மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். 3 பல் பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன். அது இந்த மாரி சின்னதா சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன மிக்ஸி ஜார்லயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இது கூட 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். மைனஸ்க்கு ஒரு இனிப்பு டேஸ்ட் கொஞ்சம் லைட்டா கிடைக்கும். அதே மாதிரி சால்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ புளிப்பு, இனிப்பு, அந்த உப்பு எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்பவே ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும். இது ஒரு டைம் மிக்ஸில அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். ஒரு முட்டையும் சேர்த்து அடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நமக்கு தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எந்த ஸ்மெல்லும் இல்லாத கடல் எண்ணெய் அந்த மாதிரி எந்த எண்ணெயும் வேணாம். ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கெட்டியா இருக்கும். அதே அளவு இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ எண்ணெய் ஊத்துனேனோ, அதே மாதிரி செகண்ட் டைம் ஊத்திருக்கேன். அதே மாரி தேர்ட் டைம். இது மாரி 3 டைம் விட்டுட்டு, நல்லா அதே மாரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு திக்கான மயோனைஸ் கிடைச்சிருக்குன்னு ரொம்பவே டேஸ்டியா சூப்பர்பா இருந்தது. இந்த கார்லிக் மயோனைஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஷவர்மாக்கு ஃபில் பண்ணுறதுக்கான வெஜ்ஜீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு குக்கும்பர் எடுத்திருக்கேன். அண்ட் கேரட், முட்டைக்கோஸ் அண்ட் பெரிய வெங்காயம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். நீளமா. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மயோனைஸ். அது நமக்கு இந்த வெஜ்ஜீஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ, அந்த அளவுக்கு எடுத்துட்டு, அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு மயோனைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெஜ்ஜீஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் எடுத்து சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துருக்கேன். வினிகர் இல்லன்னா பரவால்ல. லெமன் ஜூஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மணி நேரம் நான் வந்து அந்த பெனஞ்ச மாவு வந்து ஊற வச்சிருந்தேன். எந்த அளவுக்கு ரைஸ் ஆயி வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம இதனால தான் வந்துட்டு ஈஸ்ட் போடுறோம். ஈஸ்ட் போடும்போது மட்டும் தான் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஈஸ்ட் இல்லாம செஞ்சீங்கன்னா, அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. பாருங்க இப்ப கையில சுத்தமாவே ஒட்டல. இத இன்னொரு டைம் அதே மாதிரி பெனஞ்சு மிக்ஸ் பண்ணிட்டு, இது உருண்டைங்க பிடிச்சிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு 7 உருண்டை கிடைச்சது. மறுபடியும் அது மேல எண்ணெய் தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம இத தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு மேல வைக்க வேண்டாம். ஸோ சிக்கனும் நமக்கு இந்த டைம்ல நல்லா ஊறிடுச்சு. அதையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு, அந்த எண்ணெயிலேயே சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு, ஒண்ணொண்ணா சேர்த்துட்டு அதையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். கொஞ்சமா கலரும் சேஞ்ச் ஆகணும். சேம் டைம் சிக்கனும் நல்லா வெந்திருக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க.
நான் ஏன் இந்த மாரி பெருசு பெருசா சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஷவர்மா வந்து ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப பெருசா வச்சு அது வந்து கட் பண்ணி போடுவாங்க. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த மாரி பண்ணியிருக்கேன். நீங்க சின்ன பீஸஸா போட்டாலும் தப்பில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் கிடைச்சதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. ஸோ பார்க்கறக்கு நல்லாருக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாரி சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்லிங்ஸ்க்கு. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா, நம்ம இது வெஜ்ஜீஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? மயோனைஸ் கூட மிக்ஸ் பண்ணி, அது கூட சேர்த்து இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்றக்கு விருப்பம் இல்ல, தனியா வச்சுக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் தான். ஸோ நான் இன்னைக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணிக்க போறேன். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் சொன்னேன் இல்லையா? உருண்டை பிடிச்ச அப்புறமா, அத வந்து இப்போ தேய்ச்சுக்கலாம். மாவு போட்டு தேய்ச்சுக்கோங்க. எண்ணெய் வேண்டாம். மாவு மட்டும் தான் போட்டு தேய்க்கணும். ரொம்பவே சாஃப்ட்டா வந்துருந்துச்சு. ஈஸ்ட்ட போட்டு நம்ம 1 1/2 மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சிருந்தோம் அப்படிங்கிறதுனால, ரொம்ப சாஃப்ட்டா கிடைச்சிருந்துச்சு. இது ரொம்ப திக்காவும் உருட்டக்கூடாது. ரொம்ப தின்னாவும் தேய்ச்சிடக்கூடாது. நான் காட்டுறேன். அந்த அளவுக்கு மட்டும் தான் நீங்க தேய்க்கணும். ரொம்ப திக்கா போச்சுன்னா, அது அவ்வளோ நல்லா இருக்காது. தின்னா வந்துச்சுனாலும் உங்களுக்கு மாவு வந்து உப்பி கிடைக்காது. ஸோ பாருங்க, இந்த அளவுக்கு நீங்க தேய்ச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இத சூடான தவால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நான் போடுறேன். ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் போட்டுட்டீங்கன்னா, மேல வந்து இந்த மாரி குட்டி குட்டியா பபுள் எழ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஒரு 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி 4 டைம்ஸ் நீங்க திருப்பி போட்டு குக் பண்ணீங்கனாலே போதும் டோட்டலா. நல்லா வெந்துரும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்ல சப்பாத்தி அளவுக்கு. லைட்டா உங்களுக்கு உப்பி கிடைச்சாலே போதும். உள்ள வந்து மாவு நல்லா வெந்துரும். பாருங்க, லைட்டா உப்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே கரண்டில அழுத்தி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா, நல்லா இந்த மாதிரி உப்பி கிடைக்கும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விட்டுறக்கூடாது. இப்ப இது கரெக்ட்டா இருக்கு. உப்பி கிடைச்சிருக்கு. இத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர் ஷீட்ல நான் இத அசெம்பிள் பண்றேன். மேல இத வச்சுட்டு, மயோனைஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா? அது 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு, வேணுங்கிற அளவுக்கு நீங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெஜ்ஜீஸ்லயும் வச்சிருக்கோம். ஸோ, அளவா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பேஸ்ல எல்லா பக்கமே படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப்பும் சேர்த்துட்டு, அதே மாதிரி இது கூட சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப இதுக்கு மேல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மயோனைஸோட மிக்ஸ் பண்ணிட்டு, அதையும் இதுக்கு மேல வச்சுக்கலாம் அந்த மாதிரி. நெறைய வச்சுட்டீங்கனாலும் ஸ்டஃப் வந்து நீங்க ரோல் பண்ணும்போது வெளில வர ஆரம்பிச்சிடும். ஸோ, அளவா இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெறைய எடுத்து வச்சிருக்கேன். வச்சுட்டு டைட்டா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு, இந்த மாதிரி பட்டர் ஷீட்ல வச்சுட்டு திரும்ப ஒரு டைம் மறுபடியும் டைட்டா ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ, இது பார்க்கறக்கு எக்ஸாக்ட்டா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கிடைக்கிற ஷவர்மா மாதிரியே நமக்கு இருக்கும். ஸோ, சாப்பிடுறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்ல இருக்கவங்க. அவ்வளோதான், சிக்கன் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.